வணக்கம் நண்பர்களே. நம்ம என்ன சீரீஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, ஜியாகிரஃபியில் 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இந்த ஃபஸ்ட்டு யூனிட் அதில் என்னென்ன நம்மளுக்கு டிஎன்பிசி தேர்வுக்கு இம்பார்ட்டன்ட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இதற்கு முந்தைய வகுப்புகளில் இமயமலைகளை பற்றி பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன், அதோடைய தொடர்ச்சியாக நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். சரி, நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க, சார் அந்த லைன் பை லைனாக எடுக்கிறது கரெக்டாக இருக்குது சார், நோட்ஸ் எடுக்கிறது மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா எப்படி நோட்ஸ் எடுக்கலாம், ஒரு பாயிண்ட் வைஸில் தான் நான் கொண்டு வந்திருப்பேன். நீங்கள் நோட்ஸில் எழுதும்பொழுது ஒரு பாயிண்ட் வைஸில் நீங்கள் தமிழ் எழுதுறவங்களா இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷில் எழுதுறவங்களா இருக்கட்டும், தமிழ் எழுதுறவங்க தமிழில் எழுதிக்கலாம், இங்கிலீஷில் எழுதுறவங்க இங்கிலீஷில் எழுதிக்கலாம். அதன் அடிப்படையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் தான், அதோட கண்டினியூஷனாகவே நம்ம போவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ஸ் சொல்லி பார்த்தோம். இந்த இமயமலைகளை 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளாக பிரிப்பாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னு சொல்லி 3 பிரிவுகளாக பிரிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதற்கு அடுத்து அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பற்றியும் நம்ம இதற்கு முந்தைய வகுப்புல பார்த்துருந்தோம். சரிங்களா? ஜம்மனுக்கு திபெத் நடுவில் இருக்குது. அதற்கு திபெத்திய பீடபூமி, திபெத்திய இமயமலைன்னு ஒரு பேரே சொல்லுவாங்க. திபெத்தியன் இமயமலை, அதனுடைய பெரும்பகுதிகள் தீபத்தில் இருக்கிறதுனால திபெத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெத்தி செடிமெண்ட்னா அதில் தான் இருக்கும். அதே மாதிரி காரகோரம், ஜஸ்கர், லடாக், கைலாஸ் இந்த மாதிரி மலைத்தொடர்கள் எல்லாமே இந்த டிரான்ஸ் ஹிமாலயாவில் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரியா? இதற்கு அடுத்து என்ன இருக்கு? சென்ட்ரல் ஹிமாலயா, மத்திய இமயமலைன்னு சொல்லக்கூடியது இருக்கு. சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸை பொறுத்தளவு 3 பிரிவாக பிரிக்கிறாங்க சார். இந்த 3 பிரிவு என்ன? ஒன்று கிரேட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க, அடுத்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க, மூன்றாவது சிவாலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று கிரேட்டர் ஹிமாலயாஸ், அதாவது பெரிய இமயமலைகள் சொல்லுவாங்க. அதை 3ஆக பிரிக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம இமயமலை தொடர்கள் இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இமயமலை தொடர்கள் இருக்கு. இதுல இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ் இருக்குல்ல, இதை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? 3 பெரும் பிரிவுகள். அதில் ஒன்று பெரிய இமயமலைகள் கிரேட்டர் ஹிமாலயாஸ், அடுத்து சிறிய இமயமலைகள்னு சொல்லக்கூடியது வருது லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்றாங்க. தேர்டு சிவாலிக், இந்த சிவாலிக் குன்றுகள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்மளுக்கு என்ன இருக்கு? பெரிய இமயமலைகள், அதாவது கிரேட்டர் ஹிமாலயாஸ். சரியா? இதற்கு இன்னொரு பெயர் இருக்கு. அதற்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? ஹிமாத்ரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எழுதிக்கிறணும், இந்த மாதிரி தான் எழுதணும். நீங்கள் புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா எது நமக்கு முக்கியமான பாயிண்ட்டோ பாயிண்ட் வைஸில் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். எந்தெந்த டாபிக் புத்தகத்தில் லைன் பை லைனாக படிக்கணுமோ அது உங்களுக்கு நான் புக்கில் காட்டி லைன் பை லைனாக உங்களுக்கு டீச் பண்ணுவேன். புரிஞ்சதா? எந்தெந்த டாபிக் புத்தகத்தில் படிக்கணும், புத்தகத்தில் ஒரு வரி விடாமல் நம்ம படிக்கணுமோ அது உங்களுக்கு நான் புத்தகத்தில் காட்டி உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஓகேவா? இதில் ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனுடைய சராசரி உயரம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6000 மீட்டர் தான் அதற்கு சராசரி உயரம். சராசரி உயரம் எவ்வளவு? 6000 மீட்டர் இருக்குது. இதில் சராசரி எவ்வளோ இருக்குது? 6000 மீட்டர் இருக்குது. ரெயின்ஃபாலை பொறுத்தளவில் ரொம்ப கம்மியாக இருக்குது, லெஸ்ஸர் ரெயின்ஃபால். நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கும் பொழுது ரொம்ப ஒன்று உங்கள் மைண்டில் வச்சுக்கிறங்க. ஜியாகிரஃபி படிக்கும் பொழுது இந்த ரெயின்ஃபாலாக இருக்கட்டும், அதே மாதிரி டெம்பரேச்சராக இருக்கட்டும், ரெயின்ஃபாலாக இருக்கட்டும், அதே மாதிரி டெம்பரேச்சராக இருக்கட்டும், அதாவது மழைப்பொழிவு எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மழைப்பொழிவு எந்த இடத்துல இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு, அதே மாதிரி ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்கு, வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி படிக்கணும். எல்லா இடத்துலையுமே மழை பெய்யும். புரிஞ்சதா? எல்லா இடத்துலையுமே மழை பெய்யும். நான் இருக்கிற சென்னையிலையும் மழை பெய்யும், நீங்கள் இருக்கக்கூடிய தூத்துக்குடியாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், நீலகிரியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே மழை பெய்யும். ஆனால் ஒரு இடத்த கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல மழை அதிகமாக இருக்கும், ஒரு இடத்த கம்பேர் பண்ணும் பொழுது இன்னொரு இடத்துல மழை கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ லெஸ்ஸர் ரெயின்ஃபால்னா இங்கே கம்மியான மழை தான் இருக்கும்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம சவுத் இந்தியா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல அதிகமான மழை தான். மற்ற இடத்துல இருக்குல்ல லெஸ்ஸர் ஹிமாலயாஸோ அதே மாதிரி சிவாலிக்ஸ் குன்றுகள்லாம் இருக்குல்ல, இந்த இடத்த கம்பேர் பண்ணும் பொழுது இந்த இடத்துல மிகவும் குறைவான மழைப்பொழிவு இருக்கும். அப்போ நீங்கள் படிக்கும் பொழுது, அதாவது ஜியாகிரஃபியில் கம்பேரிசன் பண்ணி படிக்கணும். நீங்கள் படிப்பீங்க எக்கனாமியில் குரோத்னா என்ன, டெவலப்மெண்ட் என்னன்னு சொல்லி படிப்போம். இந்த டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவில் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் கம்பேர் பண்ணி படிக்கணும். தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் கம்பேர் பண்ணணும், தமிழ்நாட்டையும் மகாராஷ்டிராவையும் கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா தான் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி தெரியும், முன்னேற்றம் என்பது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். சரியா? அதே மாதிரி லெஸ்ஸர் ரெயின்ஃபால்னால் எப்போவுமே ரொம்ப கம்மியாக தான் மழை இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த பாயிண்ட் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் என்ன இருக்குது அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் அங்கே தான் இருக்குது. எவரெஸ்ட் மலை இருக்குல்ல, எவரெஸ்ட் சிகரம் இருக்குல்ல, இந்த எவரெஸ்ட் சிகரம் இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ்லாம் தான் இருக்குது. 8-8-4-8 8-8 வச்சோம்னா எவரெஸ்ட் மலையில் ஏறிடலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 8-8-4-8 வைக்கணும். 8-8-4-8
8 8 4 8 வச்சிங்கன்னா இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிடலாம். அப்போ 88 48 மீட்டர் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவில் இருக்கானா இது இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் கிடையாது. நான் சொல்கிறேன் பின்னாடி. இந்தியாவில் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா காட்வின் ஆஸ்டின்னு சொல்லுவாங்க. K2. சரியா? இந்தியாவில் கிரேட்டஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் காட்டி எது எந்தெந்த இடத்துல இருக்குது அதோடைய மீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காட்வின் ஆஸ்டின்னு சொல்லக்கூடியது. சரியா? K2ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவில் உயரமானதுன்னு சொல்லி கேட்டால் எவரெஸ்ட்னு சொல்லி எழுதிடாதீங்க. சரியா? அதே மாதிரி கஞ்சன்ஜுங்கா இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 8586. இது ரெண்டும் கிரேட்டர் ஹிமாலயாஸில் இருக்கக்கூடியது. கிரேட்டர் ஹிமாலயாஸில் இருக்கக்கூடியது. அதனால தான் அந்த இடத்துல நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மோஸ்ட் கண்டினியூஸ் ரேஞ்ச். இது வந்து மிகவும் தொடர்ச்சியாகவே இருக்கும். தொடர்ந்து இருக்கும். கண்டினியூஸாக இருக்கும். இந்த இடத்துல கேப்பே இருக்காது. நம்ம கீழே சவுத் இந்தியா படிக்கும் பொழுது வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லி படிப்போம். நான் இருக்கா? இப்போ இந்த மாதிரி இருக்கையில் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லி இப்படி போகுது, ஈஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லி இப்படி போகும். இப்போ இந்த வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து கண்டினியூஸாக இருக்காது. கம்பேர் பண்ணும் பொழுது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து கண்டினியூஸாக இருக்கும், தொடர்ச்சியாக இருக்காது. புரிஞ்சதா? அப்போ அந்த கிரேட்டர் ஹிமாலயாஸு அதிகமாக கண்டினியூஸாக தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் வேற என்னென்ன கிளேசியர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பனியாறுகள்னு சொல்லுவாங்க. கிளேசியர்னா பனியாறுகள். தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பனியாறுகள் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னென்ன இருக்குன்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் கிளேசியர். இந்த கங்கை நதி இருக்குல்ல, கங்கை நதி, யமுனை நதினா இந்த மாதிரி இடத்துல இருந்தால் உருவாகும் பனியாறுகள். இந்த மாதிரி இடத்துல தான், இந்த மாதிரி ஹிமாலயாஸில் தான் போகக்கூடியதாக இருக்கும். அப்போ முக்கியமான பாயிண்ட் எத்தனை இருக்குது? ஒரு 5 பாயிண்ட் தான் கிரேட்டர் ஹிமாலயஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. இதோடைய ஆவரேஜ் ஹைட் எத்தனை? சராசரி 6000 மீட்டர் இருக்குது. சராசரி 6000 மீட்டர் இருக்குது. குறைவான மழைப்பொழிவு இருக்கக்கூடியதாக இருக்கும். இதில் தான் எவரெஸ்ட் சிகரம் இருக்குது. எவரெஸ்ட் சிகரத்தை பொறுத்தளவு 8848. கஞ்சன்சங்கா பொறுத்தளவு 8586 மீட்டர்னு சொல்லுவாங்க. 85-86 மீட்டர் கஞ்சன்சங்கா அதில் தான் இருக்கும். இது மிகவும் தொடர்ச்சியான மலையாக இருக்கும். அதே மாதிரி கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சியன் அந்த கிளேசியர் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஓகேவா? இதற்கு அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். சரியா? இதற்கு அடுத்து செகண்ட் என்ன இருக்குது? லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், சிறிய இமயமலைகள்னு சொல்லுவாங்க. அதற்கு இன்னொரு பேர், இதற்கு முன்னாடி ஹிமாத்ரின்னு சொல்லி படித்தோமா? இதற்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஹிமாச்சல்னு சொல்லுவாங்க. இதோடைய ஆவரேஜ் ஹைட் அதே மாதிரி தான். அதில் என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட் இதுக்கு எடுத்து எழுதிங்கன்னா போதும். நீங்கள் அப்படியே ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு கூட நீங்கள் எழுதலாம். டேப்லர் காலம் மாதிரி போட்டு நீங்கள் எழுதலாம். மேலே என்ன இருக்குது? ஹிமாலயாஸ். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தது. சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் நீங்கள் எழுதணும். இதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்குன்னா அந்த கிரேட்டர் ஹிமாலயாஸுக்கு கீழே என்னென்ன பாயிண்ட், ஆவரேஜ் ஹைட் எத்தனை, கண்டினியூஸாக இருக்குமா, கண்டினியூஸாக இருக்காதா, கரெக்டாக ஒரு டிக் எடுத்துட்டு கூட வரலாம். ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்குனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? நீங்கள் எழுதும் பொழுது, படிக்கும் பொழுது டைம் ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி எந்த அளவுக்கு நீங்கள் எழுதுறீங்களோ, நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எழுதுறீங்களோ, பிற்காலத்தில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆவரேஜ் ஹைட் எடுத்துக்கிறங்க 3700 4500 மீட்டர். 3700 4500 மீட்டர் இருக்கும். சரியா? இதில் வந்து ஹெவி ரெயின்ஃபால், அதாவது கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப முக்கியம். கம்பேர் பண்ணும் பொழுது இதில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். இதில் வேறு என்னென்ன இருக்குது? இந்த பீர்பஞ்சால், தௌலதாத் ரேஞ்சஸ் இதில் தான் இருக்குது. சரியா? இந்த தொடர்ச்சிகள்னு சொல்லுவாங்க. பீர்பஞ்சால் அப்படின்னு சொல்லக்கூடியது, தௌலதாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க, தௌலதார் அப்படின்னு சொல்லுவாங்க. தௌலதாபாத் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஹிஸ்ட்ரியில். தௌலதார் அப்படின்னு சொல்லக்கூடியது, பீர்பஞ்சால் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் தான் இருக்கும். சரியா? அடுத்து சிம்லா, முசோரி, நைனிடால் ஹில் ஸ்டேஷன் இந்த இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த முசோரின்னு சொல்லக்கூடியது. முசோரியில் தான் ஐஏஎஸ் யார் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அங்கே வந்து ட்ரைனிங் நடக்கும். முசோரியில் தான் லால் பகதூர் சாஸ்திரி, சரிங்களா, எல்பிஎஸ் என்என்ஏன்னு சொல்லுவாங்க, என்ஏஏன்னு சொல்லுவாங்க. லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போவும் அங்கே தான் இருக்குது. நிறைய பேரோட கனவாக இருக்கும் எப்படியாவது நான் ஐஏஎஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணி. இந்த முசோரியில் அந்த படங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள், தனி ஒருவன் சொல்லி ஒரு படம் இருக்கும். அந்த தனி ஒருவன் படத்தில் அந்த இடத்த காட்டியிருப்பாங்க. அது முசோரி எங்கே இருக்குது? லெசர் ஹிமாலயாஸ், சிறிய இமயமலைகள் அந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து மூன்றாவது இருக்கக்கூடியது சிவாலிக். சிவாலிக். இதை வந்து அவுட்டர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா வெளி இமயாலயா. 3 பார்த்தோம், 3 பிரித்து பார்க்குறோம். அதில் கடைசியாக இருக்கிறது சிவாலிக்ஸ் இருக்குது. இந்த சிவாலிக்ஸ் என்ன சொல்கிறாங்க? வெளி இமாலயான்னு சொல்கிறாங்க, அவுட்டர் ஹிமாலயான்னு சொல்கிறாங்க. சரியா? இது எதனால உருவாகுது அப்படின்னா, ஹிமாலயன் ரிவர், இமயமலையிலிருந்து உருவாகக்கூடிய ரிவர் இருக்குல்ல, அதனுடைய படிவுகள் மூலியமா உருவாகும். டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. டெப்ரிஸ்னா படிவுகள். ஒரு ஆறு போயிட்டு இருக்குன்னா அந்த ஆறு அடுத்து செல்லப்பட்ட படிவுகள்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இது உருவாகுது. ஓகேவா? இதனுடைய ஆவரேஜ் மீட்டர் கொடுத்துருக்காங்க. 900 மீட்டர்லேருந்து 1100 மீட்டர் வரைக்கும் இருக்கும்.
900 மீட்டர்லேருந்து 1100 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அப்போ மூணையுமே நீங்கள் பிரித்து எழுதலாம். மூணையுமே நீங்கள் பிரித்து எழுதலாம். ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ இருந்தது? 6000 இருந்தது. அடுத்து 3700 4500 வரைக்கும் இருந்தது. அடுத்து 900 1100 வரைக்கும் இருந்தது. இந்த மாதிரி பிரித்து நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி பிரித்து நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி மிகவும் தொடர்ச்சியானதாக இருக்குமானா இது மிகவும் தொடர்ச்சி அற்றதாக இருக்கும். மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். அப்போ உங்களுக்கு எப்படி கேட்கலாம், தேர்வுகள் எப்படி கேட்கலாம்னா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இதனுடைய ஆவரேஜ் ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது தவறாக கூட இருக்கலாம். 600 மீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. அது தவறாக கூட இருக்கும். அடுத்து செகண்டு இது கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறாக இருக்கும். அப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரப்போகுது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கொஸ்டின்ஸ் வரப்போகுது நீங்கள் படிக்கணும். சரியா? அதே மாதிரி இதில் அதிகமான பள்ளத்தாக்கள் இருக்கு. வெஸ்டர்ன் சைடு, ஈஸ்டர்ன் சைடு. வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்க? டூன்ஸ்னு சொல்றாங்க. வெஸ்டர்ன் சைட்ஸ் இருக்கக்கூடியது என்ன சொல்றாங்க? டூன்ஸ்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்க? டூயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்க? டூயர்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு தான் பாருங்க, டேராடூன் இருக்கு பாருங்க. டேராடூன் அந்த ஏரியா பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அலிப்பூர் டூவர்னு சொல்லக்கூடியது. அலிப்பூர் டூவர் ஈஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடியது. அப்போ வெஸ்டர்ன் சைடு பாருங்க, நீங்க இங்கே பார்த்தா தெரியும். டேராடூன் இதெல்லாம் இருக்கும். மேகாலயா இந்த மாதிரி இடத்துல பார்த்துருமே. சரியா? இதுதான் சிவாலிக் குன்றுகள் இருக்கக்கூடியது. இப்போ இமயமலைகளை 3ஆ பிரிக்கிறாங்களா? அதாவது சென்ட்ரல் ஹிமாலயாஸை 3ஆ பிரிக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் ஹிமாலயாஸை 3ஆ பிரிக்கிறாங்க. அந்த 3 நம்ம பார்த்தோம். அதில் ஒன்று கிரேட்டர் ஹிமாலயாஸு, செகண்ட் லெசர் ஹிமாலயாஸு, அடுத்து சிவாலிக். இது 3 நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? இதற்கு அடுத்து என்ன இருக்குது? பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. கடைசியில் இருக்கக்கூடியது. கடைசி ஈஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடியது. அதை பாருங்க. இந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியதான் பூர்வாஞ்சல்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியா மியான்மர் பார்டர் இருக்கா, அந்த பார்டரில் இருக்கக்கூடியதான் பூர்வாஞ்சல் மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? ஈஸ்டர்ன் ஆப்சூட் ஆஃப் ஹிமாலயாஸ். ஈஸ்டர்ன் ஆப்சூட் ஆஃப் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இமயமலையுடைய கிழக்கு கிளை இதுதான். ஹிமாலயாஸோட கிழக்கு கிளைகள் இதுதான். சரியா? இதற்கு அடுத்த இதில் நம்ம இதனுடைய கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். இதற்கு அடுத்ததில் நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். இதில் எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி இந்தியா மியான்மர் பார்டரில் தான் இருக்கும். இந்தியாவிற்கும் மியான்மருக்கும் இருக்கக்கூடிய எல்லைகளில் தான் இது இருக்கும். இந்தியா மியான்மர் எல்லையில் தான் இந்த பூர்வாஞ்சல் மலைத்தொடர்கள் இருக்கும். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்தியா மியான்மர் பார்டர் இருக்கா, இதில் தான் இந்த பூர்வாஞ்சல் மலைத்தொடர் இருக்கும். சரியா? ஓகே. இதற்கு முன்னாடி பார்த்தது சிவாலிக். சிவாலிக்ங்கிறது சென்ட்ரலில் தேர்ட் பாயிண்ட், தேர்டாக பிரிக்கக்கூடியதான் சிவாலிக். இது வந்து பூர்வாஞ்சல். இதில் என்னென்ன இருக்குது? மோஸ்ட்லி அந்த மலைத்தொடரில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க. அந்த ட்ரைபல் பீப்புள் ரிலேட்டடாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்கள் படிக்கணும். அவங்க என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க ரிலேட்டடாக அவங்க கல்ச்சர் சம்மந்தமான கேள்விகள்லாம் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த நாகாலாந்து இருக்குது. நாகாலாந்தில் நாகா ஹில்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மலைத்தொடர் நாகா ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. மிசோரமில் என்ன இருக்குது? மிசோ ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நாகா ட்ரைபல் பீப்புள்லாம் இருப்பாங்களா? காரோ, காசி, ஜெயிந்தியா. இது எங்கே இருக்குது? மேகாலயா. இது லாஸ்ட் இயரில் நடந்த தேர்வில் கேட்டாங்க. கடைசி வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. காரோ, காசி, ஜெயிந்தியா மலைத்தொடர் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. காரோ ஹில்ஸு, காசி ஹில்ஸு, ஜெயிந்தியா ஹில்ஸ் எங்கே இருக்கக்கூடியது? மேகாலயாவில் இருக்கக்கூடியது. ஓகேவா? நம்ம இது வரைக்கும் பார்த்தது, சரிங்களா, இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா இமயமலைகளை எப்படி பிரிக்கிறோம், இமயமலையில் இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த இமயமலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க, சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க, பூர்வாஞ்சல்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஃபுல்லாகவே டாபிக் வைஸில் பார்த்தோம், பாயிண்ட் வைஸில் பார்த்தோம். இதற்கு அடுத்து வரக்கூடிய வகுப்பில் இந்த பகுதியுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுங்க. நான் அதற்காக தான் உங்களுக்கு டாபிக் வைஸில் கொடுக்குறேன். இந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பாடப்பிரிவிலிருந்து எம்சிக்யூவாகவும் நான் உங்களுக்கு லைவில் எடுத்துகிட்டு போவேன். எம்சிக்யூவாகவும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போவேன். அதே நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இந்த பாடப்பிரிவு முடிஞ்சதுக்கப்புறம் இது இந்திய அளவில் பார்க்குறோமா, தமிழ்நாட்டுடைய நிலத்தோற்றம் எப்படி இருந்தது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் எப்படி இருந்தது, ஈஸ்டர்ன் காட்ஸ் எப்படி இருந்தது, அதுவும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஓகே. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இதே போன்ற வகுப்பில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.